அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தகாத உறவில் இருக்கக்கூடிய நபர்களை பிரிக்கக்கூடிய பூஜை கட்டுற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பூஜையை வேறு யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு ஆணோ இன்னொரு பெண்ணோ அந்த குடும்ப வாழ்க்கையில் இடையில் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு இந்த பூஜை முறையை தாராளமாக பண்ணலாம். அதே போல் பெற்றவர்கள் பிள்ளைகள் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள் ரீதியாக பழக்க வழக்கங்களில் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர்களையும் பிரித்து அவங்கள ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த பிரயோக முறையை பண்ணலாம். பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் காதல் திருமணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதே சமயம் பற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாமல் பெற்றோர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த தகாத உறவு பிரிக்கிற பூஜையை பார்த்திங்கன்னா அவங்க மேலே பிரயோகம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவினையை நம்ம உண்டு பண்ணலாம். அதே போல் சில பேர்கள் பார்த்திங்கன்னா எந்த நேரம் பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த குடிக்கிற அந்த விஷயத்துக்கும் அந்த நபர்களுக்கும் உண்டான தொடர்பை நம்ம முறித்து அந்த குடிப்பழக்கத்தில் இருந்து அந்த நபரை மீட்டெடுக்க முடியும். அதற்கும் இந்த தகாத உறவு பிரிக்கக்கூடிய பூஜை முறை கட்டணும் அப்படின்னா எந்த விஷயத்த நம்மள்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு பூராமே இந்த மாந்திரீக பூஜையை நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பலன் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த பூஜை முறையை ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவுகள் உண்டாகி அதில் என்ன செய்வாங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு தடவை அவங்க மேலே இந்த மாந்திரிக பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் அதிலிருந்து அவங்களால மீண்டு வர முடியாது. அவங்கள எந்த சூழ்நிலையிலும் அவங்க திரும்பி ஒன்று சேர மாட்டாங்க. சரிங்களா? அதனால் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணணும். ரொம்பவும் பயங்கரமான ஒரு அதர்வன பிரயோக முறை. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு எப்படி இந்த பிரயோக முறையை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வளர்விரையில் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்குன்னு வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்குன்னு இந்த சக்கரத்தை என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு குரு உரை இல்லைனா சுக்கர உரையில் இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் என்ன செஞ்சுக்கன்னா எழுதிக்கிங்க. எழுதிட்டு அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா தென்கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா உட்காந்துக்கிறணும். தென்கிழக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலை, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டு முடிச்சுட்டு அந்த எந்திரத்தை நம்ம மந்திர ஊர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை நல்லா மனசார வணங்கிக்கிறணும். 2வது நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம மனசார வணங்கிக்கிட்டு 3வது இந்த எந்திரத்தை நம்மளுக்கு கற்றுத்தந்த குருவை மனசில் நினச்சிக்கிட்டு 4வதாக இந்த எந்திரத்துக்கு உண்டான அதிதேவதையை மனசில் வணங்கிக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,008 உரு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி 10,008 உரு கொடுத்துட்டு இந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி இப்போ ஒரு மனைவி கேட்குறாங்க, என்னுடைய கணவன் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என் கணவன் வேறு தகாத உறவில் இருக்காங்க, எனக்கு அவங்கள பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை சுருட்டி அந்த மனைவிட்ட கொடுத்து விட்டு அவங்க வீட்டு வாசலில் கொஞ்சம் பிதைக்க சொல்லிக்கிறலாம். இல்லைன்னா அவங்க கூட வச்சுக்கிற சொல்லலாம் அந்த எந்திரத்தை. சரிங்களா? இல்லை கணவன் வராங்கன்னா கணவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிற சொன்னாங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த எந்திரத்தை பிரயோகம் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த இடத்துல சண்டை உருவாகி நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான. இல்லை சில பேர் வீட்டுகளெல்லாம் பிதைக்க முடியாது அந்த எந்திரத்தை அப்படின்னா என்ன செய்யணும்னா மயானத்தில் கொண்டு போய் தென்கிழக்கு திசையில் கொண்டு போய் பிதைச்சி வச்சிடணும். இப்படி பிதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சோம்னா கலகம் பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இதுதான் பிரிவினை பூஜை கட்டுற பூஜை முறை. இது நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இது பாவகட்டியும் நம்ம பண்ணலாம். பாவைகள் செஞ்சு அந்த பாவையில் சம்மந்தப்பட்டவருடைய பொருள்களை வச்சும் பண்ணலாம். வச்சு பண்ணிவிட்டு மந்திர ஊர் கொடுத்து முடிச்சுட்டு அந்த பாவைக்கு என்னென்னா வெள்ளைக்கோழியை பழி கொடுத்து அதோடைய உதரத்தை நம்ம அந்த பாவையில் விட்டுட்டு அந்த பாவையை கொண்டு போய் ஒரு மண் குடுவைக்குள்ள அடைச்சி வெள்ளை துணியை வச்சு அந்த குடுவையோட வாயில் பகுதியை கட்டிட்டு அந்த குடுவையை கொண்டு போய் தென்கிழக்கு திசையிலையும் பிதைச்சிட்டோம் அப்படின்னா
ரொம்பவும் பவராகவும் வேலை செய்யும். நான் எந்திரம் முறைகளில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஆனால் பாவகட்டியும் இந்த மாதிரி பிரயோகம் பண்ணலாம். பாவகட்டி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரயோக பூஜைகள் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா முன் அனுபவங்கள் இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் சரிங்களா. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் நம்மளுடைய ருத்ரகாளி மாந்திரீக விடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மாந்திரீக பூஜைகள் செய்து தரணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட சில மாந்திரீக பூஜைகளை நீங்கள் செஞ்சு வாங்கிக்கிறலாம் சரிங்களா. இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு முழு நம்பிக்கை மாந்திரீகத்தில் இருந்தால் மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இது பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை நம்மள்ட்ட யாரும் கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ண வேணாம் சரிங்களா. உங்களுக்கு முழு நம்பிக்கை மாந்திரீகத்து மேலே இருந்துச்சு அப்படின்னா, என் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்ம பண்ணித்தரோம். சும்மா ஃபோன் பண்ணிவிட்டு இது பழிக்குமா இது சாத்தியமானு சொல்லி கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் சரிங்களா. இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து வரக்கூடிய அந்த வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா. நன்றி, வணக்கம்.